அந்த ஆள் பெரியாரை எதிர்த்து பேசுகின்ற அளவுக்கு இவருக்கு அவ்வளவு அறிவு இருக்கிறதா? வெள்ளைக்காரன் நம்மை ஆள்வது அந்நியத்தனமானது என்றால் பிராமணன் ஆள்வது சுயத்தன்மையுடையதா என்பது அவருடைய பார்வை. இந்து சமய அறநிலையத்துறை என்பதை எடு, தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வைத்துக்கொள், வேத மதத்திற்கு இடம் கொடு. நீ செய்கிற முட்டாள்தனம். இந்த பிஜேபியினுடைய ஸ்ட்ராட்டஜி இஸ் ராங். அண்ணாமலை இதில் தலையிட்டு இவனை ஊக்குவிப்பது என்பது நல்லதில்லை. அண்ணாமலை ரசிக்கிறாரு. அண்ணாமலை பிராமணன் இல்லையே. அண்ணாமலை பிராமணன் இல்லை. அண்ணாமலையும் பிராமணன் தலைமையேற்று வெல்ல முடியாத இயக்கத்திற்கு அண்ணாமலை கொண்டு வரப்பட்டால் அண்ணாமலையாலும் வெல்ல முடியவில்லை என்கின்ற போது நம்முடைய சீமான் முன்னிறுத்தப்படுகிறார். பெரியாரை விமர்சனம் பண்ணும்போது பெரியாரிஸ்ட்னு சொல்றாங்கல்ல, திமுக காரங்க, அவர்கள் சார்ந்த கூட்டணி கட்சிக்காரங்க, இவங்கெல்லாம் இவ்வளவு கொந்தளிக்குது என்ன? ஏன்னா இந்த நாட்டில் எல்லாருமே நான் அவரை கீழ்த்தரவும் விமர்சனம் பண்ணும்போது என்னோட கேள்வி என்ன, அவரை அடையாளமாக வைத்து இல்ல அவர் ஏன் இவ்வளவு தூரம் இவங்கெல்லாம் எதிர்வினை ஆற்றுறாங்க? நான் என்ன சொல்றேன், எதிர்வினை அதிகாரம் கிடைத்திருக்கிறது, அதுதான் அடையாளமாக இருக்கிறது. திராவிடம் என்பது அடையாளமாகிவிட்டது. அதன் காரணமாக இவர்கள் அதிகாரத்தை பெற்று விட்டார்கள். பிறகு பெரியாரையும் சாய்த்தால் இவனுடைய அதிகாரம் சேர்ந்து சாயுமோ என்று பயப்படுகிறான். எப்படி உங்களுக்கு வேதத்தை மையம் கொண்டதாக உங்களுடைய நாகரிகம் இருக்கின்ற போது வேதத்தை படித்தால் உங்களுக்கு சினம் வருகிறதோ, அதுபோல் இவனுக்கு அடையாளமே அதானே. இந்த அடையாளத்தை இழந்தால் நாம் ஆட்சியை விட்டு போய்விடுவோம் என்று வணங்குவானே, அந்த பயம் வந்துருச்சு. அதான் காரணம். இல்ல நான் என்ன சொல்றேன், கலைஞர் ஒரு கட்டத்துல அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் கிடையாது. இல்ல அது நம்பிக்கை இல்லை சார். அவரும் ரொம்ப கடுமையான வார்த்தையில யூஸ் பண்ணியிருக்காரு. ஆமா, இந்து என்றால் திருடன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அப்துல் கலாம் கலாம் என்றால் கலகம்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி கடவுளே விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் கடவுளையே மீனாட்சி இவர்கள் அப்படித்தான் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன், அது ஒரு பகுத்தறிவான அறிவான கொள்கை இல்லை. இல்ல இவர்கள் மீனாட்சி எதற்கு மூக்குத்தி போட்டிருக்கிறாள், இங்கே பிள்ளைக்கு தலைக்கு தேய்ப்பதற்கு என்ன இல்லை, உனக்கு என்ன மூக்குத்தி என்று கேட்பதெல்லாம் சரியான கேள்வி இல்லை. நான் சொல்லுகிறேன், மீனாட்சி என்பவள் ஒரு அடையாளம். நம்முடைய தமிழர்களுக்கோ அல்லது பிராமணர்களுக்கோ இறைவன் சிலை வடிவமாக இருந்தாலும் சிலை என்பது ஒரு பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ரெப்ரசன்டேஷனை தவிர அதுவே கடவுள் என்று கருதுகின்றவர்கள் கிடையாது. என்ன 3 வகையான இதை தமிழர்கள் சொன்னார்கள். ஒன்று லிங்கம், அரை உரை உருவம். இன்னொன்று நடராஜர் முழு உருவம். நான் ரொம்ப அறிஞன் என்று சொன்னால் வெற்றிடத்தை கடவுளாக வைத்துக்கொள்ளும். சிதம்பர ரகசியம் அதை இவ்வளவுக்கு தெளிவாக இருக்க முடிகிறது. ஆனால் குறைவான மனிதனுக்கு ஒரு அடையாளம் வேண்டுமென்றால் வைத்துக்கொள்ளட்டும். குறைவான மனிதனுக்கு எனக்கு எதையாவது பார்த்தால்தான் கும்பிட தோன்றும், கடவுள் நம்பிக்கை வரும், வைத்துக்கொள், லிங்கத்தை வைத்துக்கொள். நான் என்ன சொல்றேன்னா, சீமானை இவ்வளவு தூரம் மதித்து எதிர்வினை ஆற்றணுமான்னு கேட்குறேன். ஆற்ற வேண்டாம். முட்டாள்களின் பேச்சு பெரியப்படுத்தப்படுகிறதே. இது இந்த காலகட்டத்தினுடைய குறைபாடு. பத்திரிகைகளிலே நாம் எவ்வளவு அறிவாக இந்த மோதலை தவிர்ப்பதற்கு நான் யோசனை சொல்லுகிறேன். இந்து சமய அறநிலையத்துறை என்பதை எடு, தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வைத்துக்கொள், வேத மதத்திற்கு இடம் கொடு. என்ன, அவர்கள் தனி மதமாக இருக்கட்டும், நம்மோடு ஒட்டியவை. இஸ்லாம் போல கிறிஸ்துவம் போல அயல்தன்மையுடையவை அல்ல, இது ஒட்டியவை. ஆகவே அதற்கு இடம் கொடு என்று சொல்வதில் பெரிய போராட்டம் நின்றுவிடும். இப்பொழுது நீங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு வெளிநாட்டுக்கு போய்விட்டீர்கள். உங்களுடைய அறிவு உலக அறிவாக ஆகிவிட்டது. இந்த சண்டை இன்னமும் தொடர்ந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது நடந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் தமிழர்கள் இதே போராட்டத்தை இவர்களும் விடாமல் செய்கிறார்கள். அவனும் அங்கிருந்து திணிக்கிறான். இது ரெண்டும், இந்த இந்து என்ற சொல் போய்விட்டாலே இந்த சண்டை போய்விடும் என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் மிகச்சிறந்த உங்களுடைய மதத்துக்கு மிக அத்வைதம் உங்களுடைய கொள்கை, விசிட்டாத்வைதம். சரி, சீமானுடைய பேச்சு இங்கே உள்ள பிராமின்ஸ் எல்லாம் ரசிக்கிறாங்கன்னு யாரும் சொன்னா உங்களுக்கு? யாரும் சொல்லலை. அண்ணாமலை ரசிக்கிறாரு. அண்ணாமலை பிராமின் இல்லையே. அண்ணாமலை பிராமின் இல்லை. அண்ணாமலையும் பிராமணன் தலைமையேற்று வெல்ல முடியாத இயக்கத்திற்கு அண்ணாமலை கொண்டு வரப்பட்டால் அண்ணாமலையாலும் வெல்ல முடியவில்லை என்கின்ற போது நம்முடைய சீமான் முன்னிறுத்தப்படுகிறார். இல்லை சார், இப்போ இவங்க பேசுறதெல்லாம் அவங்க அந்த கம்யூனிட்டி ரசிக்கிறாப்பே எனக்கு தெரியல. அவங்க இதை கண்டுக்கவே இல்லை, பார்த்து ரசிச்சுட்டு அவங்க கூட போயிட்டே இருக்காங்க, சும்மா சிரிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க சொல்ல போனால். அது சரி. ஆனால் இந்த ஆளை பயன்படுத்துகிறார்கள் பிஜேபியில். இவர்கள் ஹி இஸ் ஏ பொலிட்டிக்கல் கூலி. சீமான் இஸ் ஏ பொலிட்டிக்கல் கூலி. அதுதான் என்னுடைய கருத்து. ஜெயலலிதாவுக்கு ஏற்கனவே பயன்பட்டதினால் நான் இப்பொழுது பிஜேபியினுடைய கையிலே அவர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் அந்த பிம்பத்தை உடைக்க வேண்டும். ஆகவே பெரியாரே கொஞ்சம் கொஞ்சமாக
இப்பொழுது நாம் இவருடைய கருத்து வெல்லவில்லை என்று தானே புது கருத்து பேசி பார்க்கிறோம். ஆமாம். ஆகவே பெரியாரே கொஞ்சம் கொஞ்சமாக பல்வேறு கருத்துக்களுக்கு ஊடே அவர் கொஞ்சம் நிலை பெறுவதே சிரமப்படுகிறார். ஆமாம். அந்த நிலையில் போய் இல்லாததை சொல்கிறவோ இப்போ நானே ஐ ஹவ் டு டிஃபெண்ட் பெரியார். ஏன் இந்த மாதிரி இல்லாமல் பேசினாரு, அவரை ஒழிக்கணும்னா நீ நேராக அவரோடு வாதாடு, அவருடைய கொள்கைகள் எந்த விதத்தில் பிழையானது சொல்லு, நான் ஒப்புக்கொள்கிறேன். நானே எத்தனையோவற்றில் பெரியாரை விட்டு விலகி இருக்கின்றேன், சிலவற்றில் சரி என்றும் தோன்றுகிறது. ஆனால் வாத அடிப்படையில் அவரை தோற்கடி. அதை விட்டுவிட்டு சொல்லாதை சொன்னா என்று சொன்னால் இப்பொழுது நான் பெரியாரை தானே ஐ ஹவ் டு சப்போர்ட் பெரியார். நீ செய்த முட்டாள்தனம், இந்த பிஜேபியினுடைய ஸ்ட்ராட்டஜி இஸ் ராங். அண்ணாமலை இதில் தலையிட்டு இவனை ஊக்குவிப்பது என்பது நல்லதில்லை. சரி, பெரியாரையே சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக அறிவிக்கணும், நான் கொண்டாட மாட்டேன்னு ஏன் சொன்னார்? இல்லை, அஞ்சாமல் பேசுவாருங்க அவர். வேற இல்லை, அவர் அஞ்சாவது பேசுகிறார். சார், அதுக்கு என்ன காரணம்? அது அவர் சுதந்திர ஆட்சி என்பது பிராமணனின் ஆட்சி. மறுபடியும் மனு தர்மம் தான் வரும். மறுபடியும் அப்போ ராஜாஜி சத்தியமூர்த்தி எல்லாம் ஓங்கி நின்ற காலம். எல்லாம் சுதந்திர போராட்டத்தையே அவர்கள் தானே முன்னின்று நடத்தினார்கள். பிராமண இயக்கம் தானே இது முதலில். அதாவது வாவேசு ஐயர், சுப்பிரமணியன் பாரதியார், சிவா, நம்முடைய இல்லை, நான் தப்பு என்று சொல்லவில்லை, தேசத்திற்கு போராடியதன் மூலம் அவர்கள் பெருந்தியாகம் செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் குறைவானது என்பது வேற. அதுதான் சீமான் அதே தான் சொல்லிடுறாரு. என்ன சொல்றாரு? இந்த தேசத்துக்காக எவ்வளவு பெரிய இவன் கிடையாது, இவன் சொல்றது வேற. பெரியார் என்ன நினைக்கிறார் என்றால் சுதந்திர இயக்கத்தை பிராமணர்கள் தான் தமிழ்நாட்டில் நடத்துகிறார்கள். ஆகவே வெற்றி பெற்ற பிறகு பிராமணர்கள் தான் அதிகாரத்திற்கு வருவார்கள். அதிகாரத்திற்கு வந்த பிறகு மீண்டும் தனு தர்மம் மனு தர்மம் போல வச்சோம். ஆகவே வெள்ளைக்காரனே இங்கே இருக்கட்டும்னு அவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போவார். அது பேசுவதற்கு அஞ்சவும் மாட்டார். அவர் ஒன்று சொன்னார், வெள்ளைக்காரன் எங்களை மட்டுமாவது லண்டன்லேருந்து ஆளக்கூடாது, இந்த மாதிரிலாம் யாராவது சொல்லுவார்களா? நம்ம எல்லாம் சொல்ல மாட்டோம். ரொம்ப அவர் சொல்லுவார். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் ஷான் நவாஸ்னு இருக்காருல்ல, சரி, அவர் விடுதலை சிறுத்தைகள் தலைவர். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொன்ன இதே தான் சொல்றாரு. பெரியார் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு கேட்கறதுக்கு, ஆமாம் அவன் தான் உட்கார போறான், பெரியார் தெரியும், இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. டெல்லி வரலாம் போனால் இன்னைக்கு அவங்க தானே உட்காந்துட்டு இருக்காங்க, அதனால தான் பெரியாருக்கு பிடிக்காம கருப்பு கொடி எடுத்துன்னு சொன்னாருங்கிறாரு. நான் என்னுடைய கேள்வி என்ன, நீங்களும் அதே சொல்றீங்க. என்னுடைய கேள்வி இல்லை, அவருடைய பார்வை என்ன என்று சொல்கிறேனே தவிர நான் காந்தியை பின்பற்றுகிறவன். அவருடைய பார்வை அது, அவருடைய லாஜிக் அது. நீங்கள் கேட்பதற்கு நான் சொல்லுகிறேன். அவருக்கு ஒரே ஒரு கொள்கை தான், உங்களுடைய அதிகாரம் ஏற்படக்கூடாது என்பது. அதற்கு ஏற்ப அவர் பேசுகிறார். பெரியார் மாதிரி இவ்வளோ விவரம் தெரிஞ்ச ஒரு மனிதர் ஒரு சீனியர் பொலிட்டீஷியன், ஒரு ரிஃபார்மிஸ்ட் கூட, அவர் சுதந்திரம் வாங்கினா மறுபடியும் பாப்பா மேலே உட்காந்துருவான் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா, இப்போ சுதந்திரம் வாங்காட்டி என்னதான் சொல்யூஷன்? அதுக்கு நீங்கள் சொல்லுங்க, அது என்னதான் சொல்யூஷன்? அதுக்கு சொல்யூஷன் வெள்ளைக்காரனே இம்பார்ஷியல் பர்சன் அவனை நினைக்கிறாரு. அவனுக்கு சூத்திரன் என்றும் பிராமணன் என்றும் வேற்றுமை கிடையாது. நம்முடைய உரிமைகள், நம்முடைய எல்லாமே அவன் கையில் பாதுகாப்பாக வெளிப்படையாக பேசியிருக்கிறார். இதில் ஒன்று நீங்கள் என்னிடமிருந்து இதை பெற வேண்டியதில்லை, வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அது ஒரு பார்வை. அதாவது வெள்ளைக்காரன் நம்மை ஆள்வது அந்நியத்தனமானது என்றால், பிராமணன் ஆள்வது சுயத்தன்மையுடையதா என்பது அவருடைய பார்வை. அவர் என்ன சொன்னார் என்பதற்கான காரணங்களை உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். இதையெல்லாம் எதிர்த்து பேசுவதற்கோ அந்த பிம்பத்தை உடைப்பதற்கோ சீமானுக்கு தெரியாது. அது இல்லாமல் பேசியதாக சொல்லி வீண் கலகம் பண்ணி விட்டான், அவ்வளவுதானே. இந்த மாதிரி விஷயங்களை அறிவுபூர்வமாக பேசியிருக்கலாம். அவர் பேச முடியாது. அந்த ஆளுக்கு அறிவு வேண்டாமா? அந்த ஆள் பெரியாரை எதிர்த்து பேசுகின்ற அளவுக்கு இவருக்கு அவ்வளவு அறிவு இருக்கிறதா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்ல, சரி இதுதான் அதுக்கு காரணம் அப்படின்னு பெரியார் நினைச்சானா அப்படி சுதந்திரமே வேண்டாமா? அப்படிதான் பேசிருக்கணும். சுதந்திரம் வேண்டாம்னு தைரியமா இல்லை, இந்த விஷயத்தை தானே அவர் பேசிருக்கணும், சீமான் பேசியிருக்கணும். அது அப்படி அல்லவா கேள்வி. இப்போ நீங்கள் கேட்கிற கேள்வி அவர் கேட்க, இவரெல்லாம் கேட்டால் இதெல்லாம் ஏற்கனவே விவாதித்து முடிந்தவை. சீமான் பேசுவது அவருடைய முடியை கூட உரசாது. என்ன ஒன்றும் அதில் பெரிய பயன் ஒன்றும் இல்லை. அதனாலே இல்லாததை அவர் எதை சொன்னால் கேவலமாக தெரியுமோ அதை சொல்லுகிறார் அவர். அது வேறு. இந்த ஆளுடைய இவரை வைத்து நாம் விவாதிப்பதே ரொம்ப நம்முடைய தரத்திற்கு குறைவானது. ஆனால் அவர் 8% ஓட்டு வச்சிருக்காரு. அதெல்லாம் வேறு வழி இல்லாமல் இந்த நாட்டில் ஓட்டு போடுவார்கள். இப்போ பாருங்கள், ஈரோட்லேயும் ஓட்டு போடுவார்கள். என்ன காரணம் என்றால், இல்லாவிட்டால் அவர் காணாமல் போயிருக்க வேண்டிய ஆள். விஜயினுடைய வருகையால் அவர் காணாமல் போய்விட்டார் ஏறத்தாழ. ஏன் போடுவார்? யாருமே இல்லை என்றால் காலிப்பட்டியில் போட்டு தானே ஆக வேண்டும்.
ஏதோ ஒரு பெட்டியில் போட்டு தானே ஆக வேண்டும். கொஞ்சம் வாக்குகள் பெறுவார். வெற்றி பெறாவிட்டாலும் வாக்குகள் பெறுவார். முன்பு இருக்கிறதை விட கூடுதலாக பெற்றாலும் சரி, பெறுவார். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். காயிதே மில்லத் வந்து டிஎம்கேவை ஆதரிக்கிறேன்னு சொன்ன உடனே பெரியார் வந்து இஸ்லாமியர்களை திட்ட ஆரம்பிச்சிட்டார். 64, 63 அந்த வாக்குல. இல்லை அது எனக்கு அவ்வளவு துல்லிதமாக தெரியும். பெரியார் இவ்வளவு வெள்ளம் எழுதியிருக்கிறார். இல்ல அவர் எனக்கு அவர் எப்போ என்னென்ன பேசினார்னு தெரியும். அவருடைய பொதுவான கருத்துக்களை இல்ல எனக்கு அது தெரியும். விடுதலையில நானே பார்த்தேன். அவரோட பிறந்த நாள் செய்தினே போட்டி வருது. அதுல வந்து அவரே முஸ்லீம் ஆவதற்கு ஒரு கட்டத்திலே முயன்றிருக்கிறார். எல்லாரையும் சேர்த்து கொண்டு முஸ்லீம் ஆகிவிடுவோமா, ஜாதி அங்கே இல்லை என்று கருதியிருக்கிறார். பிறகு ஏன் பின்வாங்கினார் என்றெல்லாம் எனக்கு தெரியவில்லை. அது அவர்களுக்கு தான் இதே வேலையாக படிப்பவர்கள் வேண்டுமானால் அதை அறிந்திருப்பார்களே தவிர, ஜாதியற்ற இயக்கம் என்ற அடிப்படையில் அங்கே போனால் ஒருவேளை இந்துவாக இருந்து கொண்டு இந்துவை விமர்சிப்பது தான் சரியானதாக இருக்க முடியும். அப்படியே மறுபடியும் கருதியிருக்கலாம். அங்கே போய் இங்கே விமர்சித்தால் அது மாற்று மதத்தை விமர்சிப்பதாகும். இங்கே இருந்து விமர்சித்தால் இந்த தீமைகளிலிருந்து விடுவித்து விடலாம் என்று கருதியிருக்கலாம். எல்லா மதங்களிலும் மூடநம்பிக்கை இருக்கும். எல்லா மதங்களிலும் எல்லாம் இருக்கும். எல்லா மதங்களிலும் இருக்கும். ஆகவே அந்தந்த மதங்களில் அவரவர் காந்தியினுடைய கொள்கை என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடித்த கொள்கை. ஒரு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஹரிஜனங்களை கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும் என்று வைத்தியநாதர் செல்கிறார். ராஜாஜி ஏற்பாடு, ராஜாஜி ஆட்சியில் இருக்கிறார். அப்பொழுது ஒரு ஜோசப் என்ற ஒருவர் அவரும் இந்த போராட்டத்தில் கலந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவதற்கு ரெடியாகிவிட்டார். காந்தி அவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இது உனக்கு சம்பந்தப்பட்டதில்லை, அது உன்னுடைய உரிமை இல்லை, நீ விலகினது. எவனுடைய உரிமை மறுக்கப்பட்டதோ அவன் போராடி அங்கே பெற்றுக்கொள்வான். நீ இதற்குள் நுழையாதே. இவனுக்கு உனக்கு எதற்கு உரிமை கேட்கிறாய்? அவன் போகிறான், எனக்கு கோயில் நுழைவதற்கு உரிமை வேண்டும் என்று சொல்லி, நீ என்ன உரிமை கேட்கிறாய்? இங்கே போய் நீ விலகின்றது என்று சொல்லுகிறார். அதனாலே அது காந்தி தான் அவ்வளோதெல்லாம் சிறப்பாக அவரவர் உரிமையை அவரவர் பெறட்டும், நீ போய் இதில் கலகம் செய்வது, நீ போய் நுழைவது என்பது கலகம் செய்வதாக ஆகிவிடும் என்று ஜோசப் என்கின்றவரை விலக்கி வைத்து விட்டார். அப்புறம் சீமானம் சொல்கிற இன்னொரு விஷயம் வந்து, அவர் ஏன் இத்தனை வயசு கழிச்சு ஒரு கல்யாணம் பண்ணுற சொத்தை பாதுகாக்குதானே? இதெல்லாம் 40 வருஷம் சொன்ன அவர் மறைந்து மணியம்மை மறைந்து இதுக்கு பிறகு பேச. இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல சார். திருமணம் செய்து கொள்ளாதையே சொத்தை காப்பாற்ற முடியாதா? அதைத்தான் ராஜாஜி கேட்டார், உலகமே கேட்டது. ஏதோ அவருக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. அது நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய பார்வை அதில் என்ன தெரியுமா? மனம் செய்து கொள்ளுகின்ற பெண் வற்புறுத்தி திருமணம் செய்து வைக்கப்பட்டால் இவளுக்காக நாம் போராடலாம். அவளே விரும்பி இவ்வளவு பெரிய மனிதன், பெரிய தலைவன், பெரிய சொத்துக்குரியவன், இவனை மணந்து கொள்வது நமக்கு வசதி பாதுகாப்பானது என்று பெண் நினைத்தால் நீங்கள் எதுனே குறுக்கிடுகிறீர்கள். இவர் அதுதான் சொல்றாரு. வ.உ.சி வந்து தன் சொந்த சொத்தையை வித்துட்டு நடுத்தருக்கு வந்தாரு. இவர் வந்து தன் சொத்தை காப்பாற்றிக்க அங்கே போனார். தன் சொத்தை இல்லைங்க, அவர் ஒன்றும் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் கஞ்சன், பெரிய ஓரணா கொடுக்க மாட்டார் ஒருத்தனுக்கும். அவர் சொத்தையும் விட்டு விட்டு போயிருக்கிறார், பொது வாழ்க்கையில் பெற்ற சொத்தையும் விட்டு விட்டு போய் ரெண்டையும். அவரை யாரும் இந்த திமுகவில் இருக்கிற அயோக்கியத்தனமெல்லாம் பெரியாரிடம் இருந்ததில்லை, தனிப்பட்ட முறையில் இருந்தது. அவர் பேசுவது வேண்டுமானால் அப்படி இருக்குமே தவிர அவரோட தனிப்பட்ட ஒழுக்க குறைவு, தனிப்பட்ட நேர்மை குறைவு கிடையாது. அது எனக்கு மணியம்மை அவர் ஒரு பெரிய தலைவரை மணந்து கொள்ள விரும்பியிருக்கலாம், பெரிய சொத்துக்காக விரும்பியிருக்கலாம், அவருக்காக விரும்பியிருக்கலாம், புகழ் வரும் என்று விரும்பியிருக்கலாம், ஏதோ ஒன்று அது அவர் சம்மந்தப்பட்டது. நாம் அதில் தலையிட வேண்டியதில்லை. அண்ணா தலையிட்டதே சும்மா திட்டுவதற்கு தலையிட்டாரே தவிர, அதுவும் திட்டுவதற்கு ராஜாஜி பார்ப்பான் வந்து கெட்ட யோசனை சொல்லிக் கொடுத்து திராவிடர் கழகத்தை பிளந்து விட்டார் என்று அண்ணாவும் சேர்ந்து சொன்னாரே தவிர, ராஜாஜி திருமணம் பண்ணிக்கொள்ளாதே என்று சொன்னார். அப்படியே அவர் திட்டுவா, யார் மேலேயாவது பழியை போட்டுக்கிறார்கள். பெரியார் சும்மா இருந்தார், பழியை ராஜாஜி சுமந்தார். 30 ஆண்டு காலம் சுமந்தார். திராவிடர் இயக்கத்தை பிளந்தவர் ராஜாஜி. குள்ளூகப்பட்டார், குடிகேடி, எங்களுடைய தமிழர் இயக்கத்தை கெடுத்து விட்டார். பெரியாருக்கு திருமணம் செய்து வைத்து எங்கள் இயக்கத்தை உடைத்து. ராஜாஜி விரும்பவே இல்லை. ராஜாஜி எதிர்கருத்து சொன்னார். இந்த வயதிற்கு மேல் இதையெல்லாம் செய்து கொள்ளாதே, சொத்தை பாதுகாப்பதற்கு ஒரு பெண் வேண்டுமென்று நீ நினைத்தால் அவளும் மறிக்கக்கூடியவள் தானே, அதற்கு பிறகு இந்த சொத்தை எப்படி பாதுகாப்பாய்? அந்த ஏற்பாட்டை இப்பொழுது செய் என்று சொன்னார். ஆனால் அவரை குள்ளுவப்பட்டது என்று திட்டினார்கள். அவர் நான் அப்படி சொல்லவில்லை, நானும் செய்யாதே என்று தான் சொன்னேன் என்று சொல்லவே இல்லை ராஜாஜி. இவனுடைய புகழ் என்ன, இவனுடைய இகழ் என்ன? கருணாநிதியும் நெடுஞ்செழியனும் அண்ணாவும் திட்டினால் என்ன வாழ்த்தினால் என்ன என்று நினைத்தார். அப்படி நினைத்தாருங்க. திட்டினால் என்ன வாழ்த்தினால் என்ன, அதனால் தன் மீது பழி சொல்லுகிறார்களே என்றெல்லாம் நினைக்கவில்லை. இந்த பழியை பற்றியெல்லாம் அவருக்கு எந்த கவலையும் இல்லை. எந்த கவலை. நான் பார்த்த, என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்த
தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அறிஞர். தமிழ்நாட்டில் 20ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர்களிலேயே மிகப்பெரிய அறிஞன் ராஜாஜி தான். இன்னொரு அறிஞன் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி தான். இவர்கள் 2 பேர் புத்தகத்தையும் படிக்கிற போதெல்லாம் நம்முடைய கருத்துக்கள் பல வகையாக கிடைக்கும். நான் படித்த மிகச்சிறந்த நூல் மகாபாரதம் தான். எனக்கு ரொம்ப திருக்குறள் அது வேறு வகையான, இது கதை வடிவமாக வந்த தர்மத்தை போதிக்கின்ற மிகச்சிறந்த நூல். நான் இந்த புத்தகத்தை பற்றி மகாபாரதம் மாபெரும் விவாதம் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். ராமாயணத்தை எல்லைகள் நீத்த ராமகதை என்று எழுதியிருக்கிறேன். இட் ஹஸ் நோ பவுண்டரிஸ். அது இந்திய எல்லைக்குள் இருக்க வேண்டிய நூல் இல்லை. இந்த எல்லைகளையெல்லாம் உடைத்து கொண்டு உலகம் முழுவதுக்கும். நீங்கள் திருக்குறளை பற்றி பேசுனீங்க. திருக்குறளை பற்றி பெரியார் அவ்வளோ மோசமாக பேசியிருக்காரா? இல்லை, திருக்குறளை பாராட்டி இருக்கிறாரு. 1-2 திருவள்ளுவரை சாடவும் செய்வார். ஏங்க, திருவள்ளுவர் கடவுள் நம்பிக்கை உடையவர், வினை நம்பிக்கை உடையவர், மறுபிறப்பு நம்பிக்கை உடையவர், தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவர். அரண் வலியுறுத்தல் என்று நீ எந்த பிழையை செய்தாலும் அரண் உன்னை விடாத அறுத்தடித்து விடும் என்று பேசியவர். அப்புறம் பெரியார் முழுவதும் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகின்றவர் இதையெல்லாம் எதிர்த்து பேசாமல் ஏற்றுக்கொண்டு பேசுவாரா? ஆனாலும் திருவள்ளுவர் தமிழர்களாக பிறந்தவர்களில் நல்ல நீதிமுறைகளை சொன்னவர் என்று பாராட்டியிருக்கார். மாநாடு கூட ஒரு முறை நடத்தினார், அதெல்லாம் செய்தார். அப்போ சொல்லுவார், பெரியார் யாருக்கும் அடங்க மாட்டாருங்க, அது ஒரு அடங்காத பந்தய குதிரை இது என்ன நோக்கத்துக்கு தமிழை காட்டு முராண்டி மொழி நம்ம அஞ்சுவோம். தமிழை காட்டு முராண்டி மொழி என்பார், திருக்குறள் மூட நம்பிக்கையுடைய நூல் என்பார், எல்லாம் சொல்லுவார். எல்லாம் சொன்னாலும் சரி, நம் மீது ஒரு பற்றுதலில் சொல்லுகிறார் என்று இந்த சமூகம் நினைத்தது என்பதுதான் அதில் அவருடைய வெற்றி. அவருடைய வெற்றி தான். சீமான்லேருந்து நம்ம ராஜ்பவன் சீமானுக்கு வருவோம். யாரு கவர்னர்? ஆமா, ராஜ்பவன் அவர் சீமான் தான். அவர் ராஜ்பவன். ஆமா, சட்டசபையில தேசிய கீதம் உடனே பாட வேண்டும் சொல்லி வெளிநடப்பு செஞ்சாரு.